பொட்டேட்டோ ரோல் செய்கிறதுக்கு பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது மசாலாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவையெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி போட்டுக்கோங்க. சப்பாத்தி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அதுக்கு மேலே நெய் தடவி விட்டுருங்க. 2 பக்கமும் நெய் தடவிடுங்க. மேலே டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சப்பாத்தி மேலே வச்சுக்கலாம். இப்போ சைடில் 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு சப்பாத்தியை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ கிராப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.